10 வயசுக்கு வந்து நீங்க நடிக்க போற படத்துல அட்வர்டைஸ்மெண்டா வந்துச்சு, ரவுடி தாதா கர்த்தான் வந்து. அப்புறம் நீங்களும் நீங்க சொந்தம் ஆரம்பிச்ச படம் வந்து திடீர்னு பயங்கரமான ஹைப்பா இருக்கு. ஒரு படத்துல திடீர்னு பார்த்தா மந்திராபேரி ஹீரோயின் சொல்லி ஒரு 2-3 ஆர்டிகல் வந்து, திடீர்னு பார்த்தா ஏரமான மியூசிக் போட்டு 7 ஒரு படம். அதோட எந்த ஒரு படத்தோட தொடக்க விழாமே வந்து சன் டிவில வந்து பிரைம் டைம்லாம் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு ஹைப் இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. நடுவு என்ன சார் ஆச்சு? வச்சு ஒரு ஓவர் போடுறது, ரஹ்மான் வச்சு ஒரு ஓவர் போடுறது, அந்த மாதிரிலாம் நிறைய ஓவர் போட்டிருக்கேன் நான். பட் அநேகமாக நான் டைரக்ட் பண்ண படங்கள் பூரா என்னுடைய ப்ரொடக்ஷன் ஃபிலிம்ஸ் அதில் போயிடும். மறுபடியும் நான் 2 படத்தில் நடிச்சு அந்த பணத்தை சம்பாரிச்சு மறுபடியும் வேற ஒரு படம் எடுக்கிறது. நான் இது வரைக்கும் சம்பாரிச்ச பணத்தை பூரா இந்த சினிமாவில் தான் போட்டிருக்கேன், வேற எதுலையும் போடல. அதனால ரஹ்மானோட ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணுவோம். ஒரு 10 சாங் இருக்கு அந்த படத்தில். 10 சாங் கொடுத்தாதான் நான் ஷூட்டிங் போவேன்னு அடம் பிடிச்சேன். அது ஒரு 4 சாங் கூட நின்றுட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த படம் வந்து தொடர்றதுல கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய காரணங்கள். பட் இதனால யாருமே நஷ்டப்படல, நான் மட்டும் தான் நஷ்டப்பட்டிருக்கேன். அதனால இந்த எல்லா படங்களும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தொடரும். புதிய பாதையோட ப்ரொமோ நீங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணீங்க அப்படின்ட்டு. ஸோ மற்ற பெரிய ஹீரோஸோட படத்தில் பிளாக்ல வாங்காமல் இது வந்து பாருங்கள். தட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ரொமோஷன் சொல்லியிருக்காரு. இது என்னோட கேள்வி இல்லை ஆக்சுவலி. நான் இதை பற்றி நீங்கள் வருவீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரும்போது வீட்டில் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கேகே நகர் ரா பார்த்திபன் ஆட்டோ ஸ்டாண்ட் அங்கே இருக்கவங்களோட டவுட் இது. முன்னாடி நீங்கள் வித்தியாசமாக பண்ணிட்டு இருந்தீங்க படம் 89ஸ்லேருந்து. தென் அதுக்கப்புறம் இது வரைக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும் உங்களோட படம், ஸ்கிரிப்ட் வைஸ் டைலாக் வைஸ். பட் அவங்க என்ன எதனால வந்துட்டு முன்னாடி இந்த ஆர் பார்த்திபன் அப்படின்னு சொன்னா சட்டுன்னு போவாங்களோ, பட் இப்போ ஆர் பார்த்திபன் சார் அப்படிங்கும்போது புதிய பாதையிலேருந்து ஒரு லெவல் இறங்கி இருக்கோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அவங்களோட டவுட் என்னன்னா, அப்பவும் வித்தியாசமா தான் பண்ணீங்க, பட் நீங்க அப்போ வித்தியாசமா பண்ணது புரிஞ்சுது, இப்போ நீங்க வித்தியாசமா பண்றது புரியல, எதனால? நல்ல கேள்வி. முதல்ல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன நான் சொல்றேன், அந்த 89ல அப்போ உங்ககிட்ட கிளியரா சொன்னாரா? இல்ல இல்ல சொல்லு. உங்களுக்கு எல்லாம் அநேகமா தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். 89 அநேகமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப கூட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக யாரோ ஒருத்தர் அவார்டு வாங்கும்போது நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நினைச்சேன். பயப்படுறாரு எப்படி April 14 ரிலீஸ் பண்றதுன்ட்டு. நான் மட்டும் ரொம்ப அடமா இருக்கேன், இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணணும். ஒரு சின்ன விளம்பரம். யானைக்கு வந்து சோறு ஓட்டும் போது ஒரு பருக்க கீழே விழுந்ததுன்னா 1000 எறும்புக்கு தீனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பெரிய நடிகர் படம் நிறைய ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் அந்த படத்துக்கு போங்க. டிக்கெட் கிடைக்கலன்னா பிளாக்ல டிக்கெட் வாங்காதீங்க, என் படத்துக்கு வாங்க. நீங்க கொடுக்குற காசுக்கு உங்களை திருப்திப்படுத்த முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுதான் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த படம் பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வத்தை கூடின ஒரு விஷயம். ரொம்ப ஒரு என்ன சொல்றது, தன்னம்பிக்கை இல்லாம ஒருத்தன் அப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் அடிப்படையா இருந்தது. அதுக்கு சில வருஷம் கழிச்சு ரஜினி சார் சொன்னாரு, கடைசியில யானை சாப்பிடவே இல்லை, எல்லாத்தையும் எறும்பே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் வளர்ச்சிங்கிறது ஒரு கலைஞனுக்கு வந்து வீடு பங்களா எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுதுன்ற ஒரு வளர்ச்சி. 10 படம் பண்ணாரு, இவ்வளவு சம்பாதிச்சிட்டாருங்கிறது ஒரு வளர்ச்சி. அது வந்து வெளியில தெரிகிற ஒரு வளர்ச்சி. வளர்ச்சிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கணும், அதான் சரியான வளர்ச்சிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் புதிய பாதைக்கும் குடைக்குள் மழைக்குமான வளர்ச்சி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞனா எனக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப பிரமாதமான வளர்ச்சி. நான் வெளியில வந்து பங்களாலாம் வித்துட்டு இந்த மாதிரியான வளர்ச்சியை நாங்கள் அதிகப்படுத்தியிருந்தேன். அப்புறம் ஜனங்களோட ரசனையோட மட்டுமே நம்ம இருந்தோம்னு வச்சுங்களேன், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டாவே இருந்திருக்கும், அது கலரா மாறி இருக்காது. ஸோ முயற்சிகள் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தா அந்த மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான படங்கள் வரத்துக்கலாம். ஹவுஸ்ஃபுல் படம் வரும்போது 2000 வந்தது. ஹவுஸ்ஃபுல் படம் யாராலையும் ரசிக்க முடியல அல்லது யாருக்கும் புரியல அந்த படம். அதுவே படம் இப்போ வந்ததுன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டா அதுக்கான ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நான் நிறைய முயற்சிகள் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு கலைஞரும் அவன் படத்தோட கத்துக்கிற விஷயங்களே நிறைய இருக்கு. நம்ம இதை பண்ணிருக்க கூடாது, இதை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால ரத்தம் சூடா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி முயற்சி எல்லாம் தொடர்ந்து பண்ணி பார்க்கணும். வெறும் காசு பணம் மட்டுமே சம்பாதிச்சோன்னு வச்சுங்க, அது வெறும் நம்ம வாரிசுகளுக்கு மட்டும்தான், அது நமக்கு ஒன்றும் பயன்படாது. அதனால இந்த மாதிரி முயற்சிகளை தொடர்ந்து செய்யணுங்கிறது மட்டும்தான் எனக்கான ஒரு விருப்பம். நீங்க நினைக்கிற மாதிரி ஜனங்கள்கிட்டையும் போய் சேரணுங்கிறது. இப்ப நான் அடுத்து பண்ண போற படம் வித்தகம்னு ஒரு படம். அதுல எல்லா வித்தியாசமான முயற்சிகளும் இருக்கு. அதே நேரத்தில் கமர்ஷியலா அந்த படம் ஹிட் ஆகும். இப்பவே சொல்றேன், அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆனவொன்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த லெவலுக்கான ஒரு படம் உங்க கேள்விக்கு பதில் அப்ப இருக்கு. அதான் வந்து இந்த ஆக்டர் பார்த்திபனை இன்ட்ரோடியூஸ் பண்ணது இல்லையா? அதனால எப்பவுமே டைரக்டர் தான் பெஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஆக்டர்லாம் அவங்க கிரியேட் பண்ற விஷயம் தானே. அதனால எனக்கும் அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் எனக்கு பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி புத்தகம்ன்றது ஒரே ஒரு புத்தகம் மட்டும் தான் எழுதியிருக்கேன், கிறுக்கல்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான சந்தோஷம். ஏன்னா நான் டைரக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், நான் அதுக்காக தான் பிராக்டிஸ் பண்ணேன். பட் எழுத்துங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். வெறும் எழுத்து மூலமா வந்து ஒரு ரசிகர் வட்டத்தை வாசகர் வட்டத்தை உண்டாக்குறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து